வணக்கங்க. அடியார்க்கு நல்லான் என் அப்பன் முருகப்பெருமானை வணங்கிக் கொள்கிறேன். அஸ்ட்ரோ ஆரிசான் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு நன்றி. இதற்கு முன் அடியேன் வெளியிட்ட பதிவுகளுக்கு ரொம்ப நல்ல ஆதரவு குடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பு நம்ம எடுத்து பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சிறிய அளவுல. இப்போ நெறைய பேருக்கு நம்மளுடைய சுத்து வட்டாரத்தில பணம் அப்படின்றது நாலா பக்கமும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அவங்க பிசினஸ்லயோ, இல்ல வேலைக்கு போயிட்டோ சம்பாரிப்பாங்க. இன்னொரு பக்கம் பேசிவ் இன்கம்ஸ் நெறைய வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அதுவே நமக்கோ அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்னதான் உழைச்சாலும் பண வரவு அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு மாச கடைசியிலயும் அவங்க வந்து கடன் வாங்கி தான் வந்து அவங்களுடைய லைஃப்ப ஓட்டுற மாரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஸோ இது யோசிக்கும்போது இயல்பாவே ஒரு கஷ்டப்படுற மக்களுடைய எண்ணத்தில, என்னைக்காவது நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியுமா? அந்த மாரி ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்தில இருக்கா? அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றது வந்து சகஜம் தான். பொதுவாங்க இந்த கோடீஸ்வர யோகம்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அ இத எப்படி சொல்லுவாங்கன்னா, அஸ்ட்ராலஜி டெர்ம்ஸ்ல வந்து தன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது மகா தன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அ ஜோசியத்தில ஒரு மிக அதிக செல்வம், சொத்து, பணவரவு, உயர்ந்த வாழ்க்கை இதெல்லாம் வந்து கிடைக்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள உள்ளடக்கியது தான் மகா தன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் பிறக்கும்போது எவ்வளவு சாதாரண நிலையில இருந்தாலும் சரி, அவர் லைஃப்ப முடிக்கும்போது ஒரு மிக உயர்ந்த ஒரு செல்வந்தரா அந்த லைஃப்ப முடிக்கிற மாரி அந்த தன யோகங்கள் வந்து இருக்கும். நான் அதுல ஒரு சில தன யோகங்கள மட்டும் நான் சுட்டிக்காட்டுறேன். நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது நெறைய ஜாதகத்துல வந்து கரெக்ட்டா செட் ஆகுது. கிரக அமைப்புல கிரகத்துல காரக கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரன் ஆறதுக்கு குரு பகவான் தான். குரு ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கும் பொழுது, அவர்களுக்கு இயல்பாகவே பணம் சேரும். குருவே யோகியா இருக்கலாம், அல்லது யோகியினுடைய சாரத்துல இருக்கலாம். குருவுக்கு வீடு கொடுத்தவர் வந்து ஸ்தான பலம் அதாவது குருவுக்கு வீடு கொடுத்தவர் வந்து ஒரு நல்ல நிலையில ஆட்சி உச்சமா இருக்கலாம். ஸோ குருவுக்கு வந்து ஸ்தான பலம் கிடைச்சு, கரெக்ட்டான ஏஜ்ல வந்து அவருக்கு வந்து ஒரு குரு திசை வர மாரி இருக்கலாம். அத தவிர ஒரு நல்ல இடங்கள்ல 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். மீண்டும் சொல்கிறேன். 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த அதிபதிகளோடு குரு சேர்ந்திருக்கலாம். அல்லது இந்த இடத்திலேயே குரு இருக்கலாம். ஸோ இந்த மாரி அமைப்புலாம் இருந்துச்சுன்னா, என்னைக்கா இருந்தாலும் குரு பகவான் அருளால் அவர்கள் கோடீஸ்வரன் ஆகுவது உறுதி. இத எழுதி வச்சுக்கோங்க. நெறைய பேர் ஜாதகத்தில வந்து இது செட் ஆகுது. இது தனயோகம் அப்படின்னு பேர். இன்னும் சிறப்பா 2ஆம் இடத்து அதிபதியும், 5ஆம் இடத்து அதிபதியும், 11ஆம் இடத்து அதிபதியும் திரிகோண சம்பந்தம் பெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லிங்க் இருக்கு. அவங்களுக்கு குரு சம்பந்தமும் அவங்களுக்கு கிடைக்குது. அவர்கள் வந்து ஒரு கெட்டு போகாத இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கெடாத நிலையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா அவங்க கோடீஸ்வரன் தான். நிச்சயமா கோடீஸ்வரர் தான். அதனால இந்த 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 ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் நல்லா இருக்கணும். பாவங்கள்ல 2, 5, 9, 11ஆம் பாவம் நல்லா இருக்கணும். குறைஞ்சபட்சம் 2ஆம் அதிபதிக்கும், 11ஆம் அதிபதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். ஸோ இதுதான் அடிப்படையான ரூல் வந்து தன யோகத்திற்கு. அதாவது கோடீஸ்வர யோகத்திற்கு. ஸோ இந்த யோகம் இருக்கிறவங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு சில கோடிகளுக்கு அதிபதியா இருப்பாங்க. இப்போ இந்த மாரியான ஒரு அமைப்புல இருக்கிறவங்களுக்கு சுக்கிரனும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கங்க. எவ்வளோ அதிர்ஷ்டசாலி பாருங்க. அவங்களுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கும் நெறையா. பேசிவ் இன்கம்னா ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது இந்த பொருளாதாரத்துல யார் பணத்துக்காக உழைக்கிறாங்களோ, அவங்க முன்னேற முடியாது. ஆனா, பணம் யாருக்காக உழைக்குதோ அவங்க முன்னேறுவாங்க. சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா, இந்த அமைப்புல அதாவது நான் சொன்ன இந்த தன யோகத்துல சுக்கிரனும் இணைந்து அவருடைய தீட்சண்யமான ஒரு பார்வையை, ஒரு பாசிட்டிவான அமைப்புல வந்து சுக்கிரனும் குடுத்தாரு அப்டின்னா,
இந்த கோடீஸ்வரங்களுக்கு பேசிவ் இன்கமும் கிடைக்கும். அதாவது வந்து அவங்க அமைதியா இருந்தா கூட ஒரு வாடகை மூலியமாகவோ, ஒரு ஷேர் மூலியமாகவோ அவர்கள் வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது சுக்கிரன் குடுக்குறது. இந்த இந்த 2, 5, 9, 11ஆம் பாவங்கள்ல சனி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நிலையில, நல்ல ஒரு பாசிட்டிவா இருந்தாருன்னா, பிறக்கும் பொழுது வந்து ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய மிக அதிகப்படியான உழைப்பின் காரணமாக கோடீஸ்வரனா மாறுறாரு. அவருடைய அடுத்த தலைமுறைகள்லாம் நல்லாருக்கும். அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த கோடீஸ்வர சொத்து வந்து அழியாம போகும். அழியாம கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சனி திசையிலயும், குரு திசையிலயும் சம்பாதிக்கிறது தான் நிலைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சனி அந்த அந்த மாரி குடுப்பார். ஸோ இந்த அமைப்பும் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால இத பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் வந்து தங்களுடைய ஜாதகத்திலே ஆராய்ச்சி செஞ்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாரி குருவினுடைய தன்மையை கருத்தில் கொண்டு, அவர் எந்த நிலைமையில இருக்காரு? குரு வந்து நல்லா இருக்காரா? ஒரு யோகியின் சாரத்தில நல்ல நிலையில செயல்படக்கூடிய தன்மையில இருக்காரா? அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, அதற்கு உண்டான கோயில் வழிபாடுகள், வாழ்வியல் பரிகாரங்களை நிச்சயமா நீங்க செஞ்சுக்கணும். செஞ்சுக்கிட்டு குருவை வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து அத பாசிட்டிவா மாத்துறதுக்கு உண்டான வழிய நீங்க பண்ணணும். அதற்குண்டான பிரார்த்தனைகள் சரியான திருக்கோயில்கள வந்து அணுகி, நீங்க வந்து ஒரு ஒரு பிரார்த்தனையின் மூலம், இறைவனுடைய அன்பை எதிர்பார்க்கிறதன் மூலம், குரு பகவானை திருப்தி செய்து, நீங்க வந்து அந்த 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 தன வரவை வந்து நீங்க பெருக்கிக் கொள்ளலாம். நான் மேற்சொன்ன அந்த யோகங்கள் எல்லாமே தசாபுத்தி வரணும். இவை தவிர நம்ம ஜாதகத்துல வந்து மகாதன யோகம் இருந்தாலும், அந்த கிரகங்களுடைய வலிமைய வந்து நவாம்ச பலம், அஷ்டவர்க்க பலம், தசாம்தம் த 10th சார்ட் தசாம்தம். அப்புறம் கோச்சாரம். கோச்சாரம் வந்து ஹிட் பண்ணணும். கோச்சாரம் வந்து புஷ் பண்ணணும் அது கரெக்ட்டா அந்த யோகத்த. இவையெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து பார்த்து, இந்த மகா தன யோகம் இருக்குதா? அப்படின்னு எந்த டைம்ல, எந்த தசாபுத்தியில கோச்சார அமைப்பு எப்படி வரும்பொழுது, இவர்களுக்கு வந்து இவங்க வந்து கோடீஸ்வரம் யோகம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அந்த பாவகத்துல 2, 5, 11 2, 5, 9, 11ல சுக்கிரன் சம்பந்தப்பட்டா, அது ஒரு மாரி பேசிவ் இன்கம். சனி சம்பந்தப்பட்டா உழைப்பால உயரக்கூடிய இன்கம். புதன் சம்பந்தப்பட்டா திடீர்னு ஒரு வியாபார ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, அவங்க ஒரு பிசினஸ் மேக்னெட் மாரி அவங்க வந்து நெறைய பணம் சேர்ப்பாங்க. ராகு இது பண்ணா அவங்க வந்து நிழல் உலகத்துல வந்து சம்பாரிப்பாங்க நெறைய. குருவோட ராகு சேரும் பொழுது குரு சண்டால யோகம் ஏற்பட்டு, அது ஒரு குறிப்பிட்ட நிலையில வரும்பொழுது திடீர்னு பணக்காரன் ஆவாங்க. அது பின்னாடி ஒரு பிரச்சனை வரும். பட் இருந்தாலும் பணக்காரன் ஆவாங்க. ஸோ கடைசியா லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவும் கேதுவும் சேர்வது. இது அறிஞர்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு டிபேட்டாவே இருக்கு. ஆனா மூல நூல்கள்ல வந்து குரு, கேது சேர்ந்தா கோடீஸ்வர யோகம், கேல யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத வந்து லீஸ்ட்டா வச்சுக்கோங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இயற்கையாவே சில பேருக்கு குரு நல்லா அமைஞ்சு நல்லா இருக்கவங்க இருக்காங்க. குரு நல்லா அமையலன்னா அத பத்தி வருத்தப்பட வேண்டாம். அதற்குண்டான பரிகாரங்களை அதாவது பரிகாரம்ன்றது வந்து கோயில் வழிபாடு மட்டும்தான், பிரார்த்தனை மட்டும்தான். இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்து, சில வாழ்வியல் பரிகாரங்கள், சில தான தர்மங்கள் செய்து, கோடீஸ்வரனா ஆக முடியல அப்படின்னா கூட, நம்ம வாழ்க்கைய நல்ல நிலையில வச்சுக்கிறதுக்கு சஃபிஷியன்ட் மணி கிடைக்கிற மாரியான ஒரு அமைப்ப அன்பர்கள் ஏற்படுத்திக்கலாம். இது ஒரு சின்ன பதிவு. இன்னைக்கு நான் நண்பர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவரு ஒரு கொஸ்டின் கேட்டாரு. நம்ம தனயோகம்னா என்ன அப்படின்னு. ஸோ அவர்ட்ட பேசிட்டு இருந்த அந்த விஷயத்த அப்படியே உங்ககிட்ட நான் சொல்றேன். இத நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது வந்து என்ன மேலும் உற்சாகப்படுத்தும். அடுத்தடுத்து நல்ல தலைப்புகள்ல நான் வந்து வீடியோ பதிவு நான் வெளியிடுறேங்க. ரொம்ப நன்றி. முருகப்பெருமானை வணங்கிட்டு, குருவை வணங்கிட்டு, என்னுடைய இந்த சிறிய பதிவை முடிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி.